அப்புறம் என்ன, என் மகனோட முகமே பிரைட் ஆயிடுச்சு. அவனுக்கு டபுள் ஓகே போல. உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், கௌரவமான குடும்பம்னு இவர் சொன்னாரு. உங்க எல்லாரையும் பார்த்த பின்னால சொல்றேன், இவர் சொன்ன வார்த்தை தப்பே இல்ல. உங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான். உங்க பொண்ண எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இவதான் எங்க மருமக. நீ ஆட்டோவை வெயிட்டிங்ல போடு, ஒரு 5 நிமிஷம் வெளுன்னு வெளுத்துட்டு வர. நாங்க வீட்டுக்கு வர்ற மருமகளை மகாலட்சுமியா பாப்போமே தவிர மாடா நினைச்சு கறக்க நினைக்க மாட்டோம். ஐயோ சங்கரி, ஐயோ ஐயோ, உன் தாசு சாக கிடக்குறாமா, சாக கிடக்குறாமா. சங்கரி, உன்னை யாரோ பொண்ணு பார்க்க வருது, அவனால தாங்கிக்கவே முடியலம்மா. விஷத்தை குடிச்சிட்டாம்மா. இல்ல இல்ல, என் தாசுக்கு என்னாச்சு? என் தாசுக்கு என்னாச்சு? அவர் சாக மாட்டாரு, அவர் சாக மாட்டாரு. சங்கரி, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் அப்பா தாம்மா. அவர் தான் தாசு கிட்ட வந்து உன்னை வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க போறதா சொல்லி வெட்டவே குத்துவேன்னு மிரட்டி இருக்காருமா. நீ கிடைக்க மாட்டேங்கிற ஆற்றாமையில அவன் விஷத்தை குடிச்சிட்டாமா. ஐயோ சங்கரி, இதுல யாருமா உன் அம்மா? யாரு உன் அம்மா? சொல்லுமா, சொல்லு. அம்மா, நான் தான் தாசோட அம்மா. உங்க தாலிய காப்பாத்தினானே தாசு, அவரோட அம்மா. அம்மா அம்மா, உங்களுக்கு தெரியாது போல, அதான் ஒரு மாதிரியா புரியாம பாக்குறீங்க. என் மகன் தாசு உங்க மகளை தாமா விரும்புறான். உங்க மகளும் என் மகனை விரும்புறாம்மா. இந்த விஷயம் தெரிஞ்சு உங்க புருஷன் என் மகனை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்காருப்பா. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை, தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு, போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.